அத்தியாயம் 7. இடைவெளி வீடு முழுக்க கல்யாண பேச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம், மற்றொரு பக்கம் வாசுகியின் மனசுக்குள் ஒரு வெறுமை. ராதாவின் கல்யாண தேதி நிச்சயமானதிலிருந்து வீடு ஓயாம ஓடிக்கிட்டு இருந்தது. யாருக்கு என்ன செய்யணும், யாரை அழைக்கணும், என்ன வாங்கணும், அந்த எல்லா பட்டியலிலும் ராமு முழுக்க மூழ்கியிருந்தான். அம்மாவுக்கு இது பிடிக்குமா? அப்பாவுக்கு அந்த ஏற்பாடு சரியா இருக்கும்? ராதாவுக்கு எதுவும் குறையக்கூடாது. இந்த கேள்விகள் மட்டும்தான் அவன் உலகம். வாசுகி, அவள் அங்கே இருந்தாள். ஆனா அந்த பட்டியலில் அவளுக்கு ஒரு வரியும் இல்லை. ஒரு நாள் மாலை வாசுகி மெதுவாகச் சொன்னாள், நமக்கு தனியா ஒரு நாள் கோவிலுக்கு போகலாமா? ராமு யோசிக்கவே இல்ல. இப்போ நேரம் இல்ல வாசுகி. ராதாவின் கல்யாணம் முடியட்டும். அந்த பதில் கோபம் இல்ல. ஆனா கவனமின்மை. அதுவே வாசுகியை அதிகமா காயப்படுத்தியது. அடுத்த நாள் வீட்டில் நகை தேர்வு. ஈஸ்வரி, ராதா, உறவுக்கார பெண்கள். வாசுகி ஓரமா நின்றாள். ராமு நகைகளை பார்த்து, இதுதான் நல்லா இருக்கு என்று எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவள் மனசுக்குள் மட்டும், ஒரு தடவை கூட உனக்கு பிடிச்சதா நீ என்ன கேட்டானா? இரவு ராமு படுக்கைக்கு வந்தான். வாசுகி முகம் திருப்பிக்கிட்டு சுவரை பார்த்து படுத்திருந்தாள். என்ன ஆச்சு? அவன் கேட்டான். வாசுகி கொஞ்ச நேரம் பேசல. பின் மெதுவாக சொன்னாள், நீ எப்பவுமே உங்க குடும்பம், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கை. நான் எங்க இருக்கேன் இந்த இடத்துல? ராமு சிரிச்சான். அது வாசுகி எதிர்பார்த்த சிரிப்பு இல்ல. இது எல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீயும் குடும்பம் தானே? அந்த வார்த்தை வாசுகியின் மனசை முழுசா உடைத்தது. நீயும் அதுல காதல் இல்ல, பொறுப்பு மட்டும். எனக்கு ஏதாவது வேணும்னு நீ ஒரு நாள் கேட்டிருக்கியா? வாசுகி குரல் நடுங்கியது. எல்லாம் முடிஞ்சப்புறம் பேசலாம். ராமு திரும்பி படுத்துக்கிட்டான். அந்த நிமிடம் வாசுகி தனியாக அழுதாள். சத்தம் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல். வீட்டுக்கு வெளியே கல்யாண விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் ஒரு பெண்ணின் மனசு மெதுவாக இருண்டு கொண்டிருந்தது. கணவன் இருக்கிறான், ஆனா துணை இல்லை. அந்த உண்மை வாசுகியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது.